ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிதாமகன் சொல்லக்கூடியவர், அதான் எழுதி வச்சிருக்கார் அவருடைய புத்தகத்தில். ஆங்கிலம் வந்து வேறு மொழி பாஷை, தமிழ் நீச பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது, இந்தியா முழுவதும் இந்தியை திணிப்பது அவருடைய நோக்கம் இல்லை. இந்தியை கொண்டு வந்துட்டு காலப்போக்கில் அந்த சமஸ்கிருதமாக மாற்றுறது தான் அவங்களுடைய நோக்கம். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே ஆட்சி, இதுதான் அவருடைய அஜெண்டா. அதை நோக்கி தான் போகிறாங்க. அதுக்காக போடப்பட்ட ஒரு கல்வி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலானவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. இன்க்ளூடிங் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இந்த திட்டம் வந்து ஒரு தவறான திட்டம், அடுத்த தலைமுறை கல்வியை வந்து நாசமாக்கக்கூடிய ஒரு திட்டம். 5ஆம் வகுப்புலேயே நீங்கள் பொதுத்தேர்வு வச்சு அந்த பையனை வந்து நீங்கள் வந்து ட்ராப் அவுட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறீங்க. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது? ஒரு எல்கேஜியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய அந்த 12ஆம் வகுப்பு மார்க் வந்து எதுக்கு பயன்படுது? எதுக்குமே பயன்படாது. எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ். இன்ஜினியரிங் போகிறீங்களா ஜேஇ, மெடிசன் போகிறீங்களா நீட்டு, வேறு உயர்கல்வி போகிறீங்களா கியூட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுழைவுத் தேர்வுகளை வச்சு அங்கே ஃபில்டர் பண்ணுறீங்க.